நேபாள் கவர்மெண்ட் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப்னு மொத்தம் 26 முக்கியமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை பேன் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? செப்டம்பர் 8 அன்னைக்கு ஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்நாட்டுடைய இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சோசியல் மீடியாக்காக மட்டும் போராடாம அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய கரப்ஷன், அடக்குமுறைக்கு எதிராகவும் போராடினாங்க. அரசியல்வாதியோட பசங்க மட்டும் சோசியல் மீடியால விலையுயர்ந்த கார்களை வச்சு தன்னோட பணத்திமிர காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களை கலாய்க்கிற விதமா நெப்போ கிட்னு ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலயே என் பசங்களை நீ எப்படிதான் கலாய்க்கலான்னு கவர்மெண்ட் சோசியல் மீடியா எல்லாத்தையும் பேன் பண்ணி, அதனால எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிச்சு, இதனால எவ்வளவு பெரிய உயிர் சேதமும் ஆகி அமைதியா நடந்துட்டு இருந்த ப்ரொடெஸ்ட் கலவரமா மாற கவர்மெண்டோட இடங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டுச்சு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபாரின் நேபாள சுத்தி பார்த்துட்டு இருக்கப்போ இந்த கலவரத்தை முதல் தடவையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. மொத்த அரசியல்வாதிகளும் ஹெலிகாப்டர் மூலியமா தப்பிச்சு ஓட சோசியல் மீடியாஸ்னால இன்னைக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களும் இருக்கு. இருந்தாலும் மக்கள் அதை யூஸ் பண்ண முடியலங்கிற ஆதங்கத்துல நேபாள் பிரைம் மினிஸ்டருடைய வீட்டையே எரிச்சு பிரதமர் பதவியில இருந்து விலக வச்சுட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த சோசியல் மீடியாவோட தடையே எடுத்துட்டாங்க. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, போராட்டத்துல சேதமான இடங்களை ஜென்சிஸ், அதாவது இளைஞர்களே கிளீன் பண்ணிட்டு வராங்க. மக்களை அரசாங்கமே சுரண்ட ஆரம்பிச்சிச்சுன்னா இதுக்கு பதில் மக்கள் தான் சொல்லுவாங்க.